Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரக்காயை பயன்படுத்தி ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுள்ள சுரக்காய் வாங்கி வச்சிருக்கேன். இதோட மேல் தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிரேட்டரால இதை நம்ம துருவி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி பெரிய பல்லுள்ள கிரேட்டரால துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவும்போது சுத்துனா மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமே துருவுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாக துருவி முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே துருவியாச்சு. பார்த்திங்கன்னா நடுப்பகுதி மட்டும், அதாவது விதை பகுதி மட்டும் நம்ம அப்படியே வச்சுருப்போம். இது நம்ம இந்த டிஷ்ஷில் சேர்க்க போகிறதில்ல. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போது இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளி விழுது சேர்த்ததும் இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம துருவி வச்சுருக்க சுரக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரக்காயில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இப்போவே தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுரக்காய் பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே நல்லா வெந்து வந்திருக்கும். அடுத்து இதோட நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கூடவே இதோட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு லிட் போட்டு மூடி தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அதே சமயம் கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த கிரேவி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்ச தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஒரு 30 செகண்ட் கழிச்சு இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கரம் மசாலா தூளோட ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட சேர்க்கறதா சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுரைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்ட் ஆகும். எப்போவுமே சுரக்காய் வாங்கினீங்கன்னா சாம்பார், கூட்டு இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக
சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.